ஹலோ ஆல். இன்றைக்கி லெஃப்ட் ஓவர் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது கோவா சட்னி. நேற்று ஃப்ரூட் சாலட் பண்ணியிருந்தேன். அதில் ஒரே ஒரு கோவா மட்டும் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா தூள் சாப்பிட்ணுன்னா யோசித்தேன். சரி, என் மம்மி சரி இது கோவா சட்னியாக பண்ணலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி ட்ரை தான் பண்ணி பார்ப்போமேன்னு ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பர்பான ரிசல்ட்ஸ் கிடச்சிது. இந்த சட்னி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட்டாகவும் இருக்குது, சாராகவும் இருக்குது, காரமாகவும் இருக்குது, ஒரு மாதிரி ஒரு மிக்சடான டேஸ்ட்டில் நல்லாவே இருந்தது. இது கூட இன்றைக்கி நான் பன் தோசை பேரப் பண்ணி சாப்பிட்ருக்கேன். அதோடய ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸில் என்னென்ன ஐட்டம் எப்போ ஆட் பண்ணுன்றதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் தாளிப்பு கொடுத்துட்டு சாப்பிட்டா போதும். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. இது நீங்கள் பர்கருக்கு ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணலாம், ஒரு சாண்ட்விச்சுக்கு ஒரு டோஸ்ட் ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணலாம். எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. கோவாவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. இதில் நேச்சுரல் பெக்டின் கண்டென்ட் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சாலிபிள் ஃபைபர்ஸ் இருக்குது. உங்களோட பவல் இஷ்யூஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் இந்த கோவா தான். ஸோ இதை கான்ஷியஸாக நம்ம ஜூஸு, அதுக்கு ஜூஸரை எடுக்கணும், அதை ஒரு பிளெண்ட் பண்ணி போடணும், இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப் ஸ்டைலில் நம்ம ஆட் பண்ணுற சாப்பிட்ற சட்னி இந்த மாதிரி ஐட்டமோடு நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணும்போது நம்ம அதை கான்ஷியஸாகவும் அன்கான்ஷியஸாகவும் நம்மளோட ஃபுட்டில் அதை இன்கார்ப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் காமெண்ட்ஸை எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.